ஒரு காஸ்ட்லி காரில் போய் இறங்குவார், தினம் ஒரு காரில் கூட போய் இறங்கலாம். ஸோ இவ்வளவும் சேர்ந்து அவருக்குள்ள வேறொரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்கு. என்ன இந்த பையன் உங்கள் அப்பா சொல்ல மாட்டாரா, ஏன் இப்படி இப்படி இந்த பையன் நிற்கிறான் அப்படின்ட்டு நமக்கு ஒரு கோபம் வருது. ஆனால் நீங்கள் பொதுவாக பார்க்கும்போது இது ஒரு பெரிய குற்றமாங்கிறேன் நான். இப்போ இன்னைக்கு ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாறின பிறகு நம்ம தான் நிற்கணும் அப்படின்னு அவருக்கு தோணுது, நிற்கிறாரு. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சோமஜாமுத்து. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலைப்பை சந்திரன் சார் தான் இருக்காரு. அவர்கிட்ட சினிமா சம்மந்தப்பட்ட பல சந்தேகங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன் சார். விஜய் சேதுபதியோட பையன் சூர்யா சேதுபதி அவர் அப்பாவோட தன்மையில் இல்லை, அவர் பாட்டுக்கு ஆட்டிட்டு தான் இருக்காரு. அப்பா எல்லாரு கூடயும் இதாக இருக்கா, நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய அவரை ட்ரோல் பண்ணி நிறைய பேர் கலாச்சிட்டு இருந்தாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இந்த பையனும் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கார். பட் அந்த ஆட்டிடியூடு கொஞ்சம் கண்ணை உறுத்துது. அதுதான் நான் என்னை பொறுத்தளவுக்கு அந்த பையன் ரொம்ப இப்போ தான் வளர்ந்து வந்துகிட்டு இருக்காரு. அதனால் அவருக்கு அது தெரியலன்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது பர்பஸாக அவர் ஒருத்தரை இழிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாருன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வளர்ந்த விதம். இப்போ அவங்க அப்பா கஷ்டப்பட்டார், அவருக்கு தெரியும் ஒரு 10 இடத்துல நம்ம பணிஞ்சு நிற்கணும்னு தெரியும், எங்கே தலை நிமிர்ந்து நிற்கணுங்கிறது அவருக்கு தெரியும். ஸோ அதனால் அவருடைய வயது அனுபவம் அதன் காரணமாக அவர் இருக்கார். பட் இந்த பையன் அவங்க அப்பா பெரிய ஹீரோவான பிறகு ஒரு வளர்கிற பையன். அப்போ வெளியில் போகிற இடங்களில் விஜய் சேதுபதி பையன்பாங்க, விஜய் சேதுபதி கொடுக்குற மரியாதையே அந்த பையனுக்கு கொடுப்பாங்க. கல்லூரியில் மாணவர்கள் மத்தியில் அவருக்கு ஒரு விஜய் சேதுபதி பையங்கிற ஒரு மரியாதை இருக்கும். ஒரு காஸ்ட்லி காரில் போய் இறங்குவார், தினம் ஒரு காரில் கூட போய் இறங்கலாம். ஸோ இவ்வளவும் சேர்ந்து அவருக்குள்ள வேறொரு பிம்பத்தை உருவாக்கி வச்சுருக்கோம். நம்ம தான் ஒரு சக்கரவர்த்தி அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கி வச்சுருக்கோம். ஸோ அதன் காரணமாக அவர் ஒரு அறியாமல் செய்கிற தவறாக தான் நான் அதை பார்க்குறேன். ரொம்ப எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு கல் எடுத்து அடிங்கிற அளவுக்கு இன்றைக்கி சோசியல் மீடியாவில் இந்த பையனை காலி பண்ணிகிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஒரு வன்மத்தை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒரு பெரிய தவறெல்லாம் அவர் ஒன்றும் பண்ணல. கொலை பண்ணிட்டாரா இல்லை கொள்ளையடிச்சிட்டாரா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவருக்கு ஏதோ பழக தெரியாமல் ஒரு இடத்துல தவறாக நடந்துக்கிட்டார், அவ்வளோதான். பேச தெரியாமல் பேசுறது. இங்கே பக்குவமே போக போக தானங்க வரும். இப்போ எல்லார் வீட்லேயும் பிள்ளைங்க இருக்காங்க, எல்லாரும் அப்படியே ரொம்ப பக்குவமாக ஹாய் அப்படின்னு நடந்துக்கிறாங்களா என்ன? அதெல்லாம் இல்லை. அந்தந்த வயதுக்கேற்ப ஒரு பேச்சு இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நாளடைவில் ஐயோ நம்மளா இப்படி இருந்தோம் அப்படின்னு தோணும். அப்படியே மெல்ல மெல்ல வர்றது தான். இங்கே ஒரேடியாக அவனை அடித்து காலி பண்ணி விடாத அப்படின்னு கும்பலாக சேர்ந்து இறங்குறது தான் நமக்கு ரொம்ப பார்க்கும்போது கவலையாக இருக்குது. நிறைய பேர் ஃபீல்டில் நடிச்சிருக்காங்க. பட் விஜய் சேதுபதி பையன் மேலே இவ்வளோ டார்கெட் பண்ணி வன்மத்தை குற்றத்தை எப்படி பார்க்குறீங்க? அதுதாங்க, அது எல்லாரையும் உறுத்திருக்கு. அதில் ஒன்றும் அவங்க கோவப்படுறதுலேயும் நியாயமற்ற கோபம்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்க கண்ணை அது உறுத்துது. உள்ளபடியே நமக்கு அந்த பபுள் கம்மை போட்டுக்கிட்டு அவர் நிற்கிறத பார்க்கும்போது எரிச்சலாக இருக்குது. என்ன இந்த பையன் உங்கள் அப்பா சொல்ல மாட்டாரா, ஏன் இப்படி இப்படி இந்த பையன் நிற்கிறான் அப்படின்ட்டு நமக்கு ஒரு கோபம் வருது. ஆனால் நீங்கள் பொதுவாக பார்க்கும்போது இது ஒரு பெரிய குற்றமாங்கிறேன் நான். நீங்கள் குடிச்சுவிட்டு ஒரு கடையில் பாட்டிலை தூக்கி அடிக்கிற அளவுக்கு ஒரு குற்றமாக அது இங்கே நடக்குது இல்லை, தெருக்கு தெரு நடக்குது இல்லை. இதே சூர்யா சேதுபதி வயசில் இருக்கிற பல பசங்க என்னென்னவோ அடிக்கிறானுங்க. நீங்கள் பார்க் வாசல்லாம் போய் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி பசங்கள்லாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ அதோடு நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா 1000 மடங்கு பெட்டராக இருக்கு அந்த பையன். ஏதோ ஒரு ப்ரொஃபஷனை கையில் எடுக்கிறான், இந்த படத்தில் நம்ம நடிக்கிறோம், இதில் ஜெயிக்கிறோம் அல்லது ஜெயிக்காமல் போகிறோம், அடுத்த படத்தில் நடிப்போம், ஒரு கான்ஃபிடென்ட்டோட ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாப்புல. அப்போ நீங்கள் அந்த முயற்சியை தானே பார்க்கணும். ஒரேடியாக எரிச்சலுக்குரிய ஒரு விஷயத்தை அவர் பண்ணிட்டார், ஓகே, மன்னிக்க கூடாதாங்கிறேன். அவரே அதை உணர்ந்து நான் ஏதோ தப்பாக நடந்துக்கிட்டேன், நான் சூயிங்கம் பண்ணது பல பேருக்கு பிடிக்கல, சாரி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமும் நீங்கள் இந்த வன்மத்தை காட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குங்கிறேன். இப்போ ஒரு ட்ரோல் மெட்டீரியலாகவே அவர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ட்ரோலுக்கு அப்புறம் இப்போ பீனிக்ஸ் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. நிறைய பேர் சொன்னாங்க இதுக்கப்புறம் ட்ரோல் மெட்டீரியலாகவே இது படத்தை பார்த்தா நீங்கள் ட்ரோலே பண்ண மாட்டீங்க, அந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை, அவர் நான் அந்த படம் பார்க்கல, பட் பார்த்த நண்பர்கள் சொல்கிறாங்க நிஜமாகவே அந்த பையன் ஒரு ஹார்ட் ஒர்க்கு பண்ணியிருக்காருங்க. இன்னொன்று இப்போ அவர் தொடர்பாக ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சு, ரொம்ப அப்படி இட்லி பண்ண மாதிரி இருக்கார். அப்படியே ஜிம்முக்கு போய் அவ்வளோ கஷ்டப்பட்டு உடம்பு அப்படியே ஒரு கல் மாதிரி மாற்றிட்டு நிற்கிறார். அந்த தோற்றத்துக்கும் இந்த தோற்றத்துக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போ சினிமாவில் நடிக்க போனோம்னா நாம் அதுக்கு தயாராக இருக்கணுங்கிறது ஒன்று இருக்குல்ல இந்த பையனுக்கு. நான் விஜய் சேதுபதி பையன் அப்படியே தான் நிற்போன்னு நிற்காமல் அதற்கான ஒரு உடல் தகுதியோடு நிற்கிறார்ல அவர். அதே மாதிரி நடிப்பு பயிற்சி எடுக்கிறாரு, ஏதோ ஒன்று அதுக்கு ஒரு தகுதியான ஆளாக நிற்கிறார்ல. அப்போது ஏதோ ஒன்று எதிர்காலத்தில் ஒரு பிரைட்டாக இருக்கலாம் அல்லது இல்லாமல் போகலாம், அதெல்லாம் வேறு.
செய்கிற தொழிலில் ஒரு நேர்மை இருக்குது அந்த பையன்கிட்ட, அதுக்காக நம்ம பாராட்டலாம். ஓகே. இந்த படத்த பார்த்துட்டு விஜய் சார் வந்து பாராட்டி இருக்கிறதா வந்து அவரு ட்வீட் போட்டிருந்தாரு. படத்தை அவர் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவங்க போயிருப்பாங்க, போயிட்டு சார் என்ன ப்ளஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அது ப்ளஸ் பண்ணி அனுப்பிச்சிருப்பாரு. ஏன்னா மாஸ்டர் படத்தில் வந்து விஜய் சேதுபதி அவரும் நிறையா பழகியிருக்காங்க. நம்முடைய நண்பருடைய பையன் அப்படிங்கிறது இன்னும் கூடுதல் ஒரு அக்கறை அவருக்கு இருக்கும்ல. ஸோ அதனால் வர சொல்லி இமீடியட்டாக நேரம் கொடுத்து ஃபோட்டோலாம் எடுத்து, அது ஒரு ஏதோ ஒன்று விஜய் ரசிகர்கள் அதை பார்க்குறவங்க, அடடா நம்ம தலைவரோட இன்னும் ஃபோட்டோலாம் எடுத்துருக்கிறாரு, அப்போ இந்த படத்தை போய் பார்ப்போம்னு அவங்களுக்கு தோணலாம். ஏதோ ஒரு வகையில் நம்ம ஒரு ஹெல்ப்பாக இருப்போம்னு நினச்சி பண்ணியிருக்காரு. ஓகே சார். இப்போ விஜய் சேதுபதி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ரசிகர்களாக இருக்கட்டும், ஃபீல்டில் இருக்க நிறைய பேர் கூட வந்து ரொம்ப அந்யோன்யமாக நல்லா பழகுவார். பட் இந்த பையன் இப்படி பண்ணதுக்கு அப்புறம் வந்து அவரே வந்து ஒரு இடத்துல வந்து ப்ரெஸ் முன்னாடி வந்து சாரி கேட்குற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து அப்பாவை விட்டாரு. இதுக்கு என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அது வந்து நீங்கள் மன்னிப்பு கேளுங்கன்னு யாரும் சொல்லலை. அப்புறம் தார்மீகமாக நம்ம பையனை பற்றி இப்படி எல்லாருமே நினைக்கிறாங்களே, இந்த மக்கள் முன்னாடி நாமளே நம்ம பையனுக்காக மன்னிப்பு கேட்போம் அப்படின்னு செய்கிறார். ஒரு அப்பா அதுதானே செய்வார். எல்லா அப்பாவும் என்ன செய்வாங்களோ அதை அவர் செய்கிறாரு. அவருக்கும் தன் பையனை பற்றி தெரியல. ஏன்னா வீட்டில் தொடர்ந்து பார்க்குறாரு. அவர் சொல்லியிருப்பார், தம்பி இந்த வயசில் வேண்டாம், இன்னும் கொஞ்சம் போகட்டும், நீ படிப்ப முடியும் அப்படின்லாம் சொல்லியிருக்காருல்ல. மீறி தானே அந்த பையன் வந்து நான் அடித்தே தீர்வுன்னு நிற்கிறார். அப்போ ஒரு கட்டத்தில் சரிப்பா அவளே நீ பாரு அப்படின்னு அவர் ஒதுங்குறாரு. இப்போ இன்றைக்கி வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாறின பிறகு நம்ம தான் வந்து நிற்கணும் அப்படின்னு அவருக்கு தோணுது, வந்து நிற்கிறாரு. அதான் எல்லா அப்பாவும் என்ன செய்வாங்களோ அது செஞ்சுருக்கிறார். பேசிக்கலாகவே அவர் வந்து வேறு மாதிரி அவர் வந்து மேடைகளில் பெரிய தத்துவார்த்தமாக பேசுவார். அவர் படித்த புத்தகங்கள்லாம் மேடையில் வந்து சொற்பொழிவாக மாறும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட பேசிக்கலாக அவர் வந்து எல்லாரையும் மதிக்கக்கூடிய ஒரு மனுஷன். ஸோ அதனால் ரொம்ப சீக்கிரம் அந்த பையனை சரி பண்ணி இன்னைக்கு அவரை திட்டின அத்தனை வாய்களும் அவரை பாராட்டுற அளவுக்கு அவரே கொண்டு வருவார். ஓகே சார். அந்தணன் சார் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தீங்க. விஜய் சேதுபதி சாரை வந்து பாராட்டி ஒரு இந்த மாதிரி ஒரு மனிதனை வந்து நான் பார்த்தது இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தீங்க. விஜய் சேதுபதி சார்னா அந்தணன் சாருக்கு என்ன ஞாபகம் வருது? இல்லை, எனக்கு வந்து நிறைய முறை நான் அவரை வந்து பார்க்குறேன், நான் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கேன். அவர் வந்து பல இடங்களில் அவரை அறியாமல் ரொம்ப டவுன் டு எர்த்தாக வருவார். நான் ரொம்ப அவர்கிட்ட நான் நெகிழ்ந்த விஷயம் என்ன அப்படின்னா, நெல்லை பாரதின்னு ஒரு பத்திரிகையாளர் இருந்தார். அவர் வந்து கொஞ்சம் அந்த கடைசி காலத்தில் மது பழக்கத்துக்கு ஆளாகி ஒரு குடிநோயாளியாக மாறிட்டார். அவரால் அதுலேருந்து வெளியில் வர முடியல. ஆனாலும் அவருடைய உடல் ரொம்ப சோர்வாயிடுவார். அவரால் நடக்க முடியாது. கடைசி காலத்தில் சக்கர நாற்காலிலெல்லாம் ப்ரெஸ் மீட் வருவார். அவர்கிட்ட ஒரு தனி கேர் எடுத்துக்கிட்டார் விஜய் சேதுபதி. எங்கே பார்த்தாலும் அவரை வந்து அரவணைக்கிறது, அவருக்கு தேவையான உதவிகளை செய்கிறது, அதெல்லாம் தொடர்ந்து அவர் செஞ்சுட்டே இருந்தார். ஒரு தனிப்பட்ட முறையில் அவரை வந்து ஒரு அண்ணனாகவே அவர் பாவிக்க ஆரம்பித்தார். இது எதுவுமே வந்து வேஷம் கிடையாது. இப்போ நான் பணம் வச்சுருக்கேன், அவர் கையில் கொடுத்தோன்னா அது வந்து எடுத்துகிட்டு போட்டோம் அப்படி கிடையாது. உள்ளபடியே தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்த யாரோ ஒருத்தர் அப்படி அடிக்ட் ஆகியிருந்தாங்கன்னா அவங்கள நாம் எப்படி பார்த்துப்போமோ அப்படி பார்த்துக்கிட்டார் அவர் இறப்பு வந்து ஒரு கொரோனா டைமில் நடந்துச்சு. யாருமே பத்திரிகையாளர் பெரும்பாலும் யாரும் போகலை. ஏன்னா அந்த செகண்ட் அட்டாக்குன்னு நினைக்கிறேன், அது வந்து ஒரு பெரிய பயத்தை உருவாக்கின ஒரு டைம். ரொம்ப ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருந்துச்சு, நிறைய பேர் இறந்துட்டு இருந்த ஒரு டைம். அதனால் வந்து எல்லாருமே பயந்து போய் பெரும்பாலானவர்கள் போகலை டெத்துக்கு. ஆனால் விஜய் சேதுபதி முதல் ஆளாக போய் நின்று அந்த இவங்க குடும்பத்துக்கு என்ன செய்யணுமோ செஞ்சு அவருடைய இறுதி காரியங்கள் தடை இல்லாமல் நடப்பதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ செஞ்சுட்டு வந்தார். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குறோம். அதனால் தனிப்பட்ட முறையில் எனக்கு அவர் மீது ஒரு மனிதாபிமானிங்கிற ஒரு முறையில் எனக்கு ரொம்ப அவரை பிடிக்கும். இப்போ இந்த கிங்காங் கூட எடுத்துக்கிட்ட அந்த படம் கூட எனக்கு அதை தான் சொன்னிச்சு. ஏன்னா எல்லாருமே வந்து அந்த இன்விடேஷனை வாங்கின முறைங்கிறது வேறையாக இருக்கும்போது டக்குன்னு கிங்காங் உயரத்துக்கு உட்காந்து அந்த இன்விடேஷனை அவர் முட்டிக்கால் போட்டு வாங்கினது வந்து ரொம்ப அந்த நேரத்தில் ஒருத்தன் யோசிக்கிறான் பாருங்க, இதுதான் சரி அப்படின்னு. அங்கே தான் விஜய் சேதுபதி நிற்கிறார். ஓகே சார், நிறைய சிறப்பான தகவல்களை வந்து எங்களுக்கு சொன்னீங்க. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கிறோம் சார். நன்றி.